பகுதி யோசுவாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வனாந்தரத்தின் வழியாக கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். இடையில் யோர்தான் நதி, இந்த யோர்தான் நதியை கடந்தால்தான் இந்த கானான் தேசத்துக்குள் இவர்களால் பிரவேசிக்க முடியும். யோசுவாவிடமும் மோசேயிடமும் கர்த்தர் கூறியது, இந்த கானான் தேசத்தில் உள்ள எரிகோ பட்டணம், யோர்தானுக்கு அக்கறையில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், இடையில யோர்தான், அக்கறையில் இந்த எரிகோ பட்டணம் கானான் தேசம் இருக்கிறது. இதை என்ன பண்ணணும்னா உபாகமம் 16ஆம் அதிகாரம், உபாகமம் 16, 20, 21 எடுத்தவர்கள் இந்த கானான் தேசத்தில் உள்ள இந்த எரிகோ பட்டணம் மிகவும் ஒரு வர்த்தக ரீதியிலும் தொழில் ரீதியிலும் மிகப்பெரிய ஒரு நகரமாக, ஒருவேளை இந்த நாளில் கூட நம்முடைய தலைநகர் தில்லியாக இருந்தாலும் வர்த்தகத்திலும் தொழில் ரீதியாக மும்பை தான் நமக்கு ஒரு பெரிய நகரமாக இருப்பது போல, அன்றைய நாளில் இந்த கானான் தேசத்தில் இந்த எரிகோ என்கிற பட்டணம் மிகப்பெரிய ஒரு பட்டணமாக செல்வ செழிப்போடு அநேக காரியங்களில் செல்வமாக காணப்பட்ட நகரம் தான் இந்த எரிகோ பட்டணம். அப்படி அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் உள்ள மதில் சுவர், அந்த கோட்டை சுவர் மட்டும் 90 அடி உயரம் இருக்குமா. இந்த கானான் தேசத்துக்கே தலைநகர் போல இருக்கக்கூடியது தான் இந்த எரிகோ பட்டணம். இந்த மதில் சுவர், அந்த கோட்டை சுவர் 90 அடி உயரமும், அகலம் நம்மதில் ஒரு 10 கார் நிப்பாட்டினா எவ்வளோ இருக்கும் அகலம். அப்போ அந்த நகரத்து, அந்த பட்டணத்துடைய செல்வ செழிப்பு எந்த அளவுக்கு இருந்தால் அந்த நகரத்தை சுற்றிலும் இப்படிப்பட்டதான ஒரு கோட்டை, அந்த எரிகோ கோட்டை இவ்வளோ ஒரு பலமுள்ளதாக, ஒரு நல்ல நகரமாக, செல்வ செழிப்புள்ள, தொழிலிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான ஒரு நகரமாய் இருந்தால் கூட அதில் உள்ள மக்களும் மன்னனும் அதிகமான பாவத்தில், மாம்ச இச்சையில் அவர்கள் ஊறி போனவர்களாக இருந்தார்கள். அந்த மாம்ச இச்சையினுடைய விபரீத முடிவு வியாதி இல்லைங்களா? அந்த வியாதி அங்கே அநேகருக்குள்ள பரவி காணப்பட்டது. இப்போ இஸ்ரவேலர் இந்த பக்கம் இருக்கும்பொழுது இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தா இந்த எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணத்துக்குள்ளே வரணும். அப்போ மோசேயிடமும் யோசுவாவிடமும் கர்த்தர் கூறியது, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16, 17 எடுத்து. பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் சனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி சங்காரம் பண்ண கடவாய். சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி சங்காரம் பண்ண கடவாய். இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற சுவாசமுள்ள ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ண வேண்டும். ஏனென்றால் மாம்ச இச்சையில் அதிகமாய் அவர்கள் ஊறி, இத்தனை வசதிகள், வாய்ப்புகள், செல்வ செழிப்பு இருந்தாலும் கூட அங்கே உள்ள எல்லா மனிதர்களும் அந்த இச்சையில் காணப்பட்டதுனால அந்த இடத்தை அழிக்க கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். இப்போ இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள நுழையணும்னா முதல் வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் யோசுவா போய் 2 பேரை வேவு பார்க்க அனுப்புவார். இந்த கானான் தேசத்தில் இருக்கிற எரிகோ பட்டணம், குறிப்பாக அதில் சொல்லியிருக்கோம் பாருங்களேன், தேசத்தையும் எரிகோ பட்டணத்தையும் ஸ்பெஷலாக அதில் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அந்த எரிகோ பட்டணத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால நீங்கள் வேவு பார்த்து வரும்படி யோசுவா 2 பேரை அதுக்குள்ளே அனுப்புவார். இப்படி அழிக்கப்பட வேண்டிய இந்த நகரத்தில், இந்த பட்டணத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், மிக அழகானவள். ஒருவேளை பைபிளில் மிக சௌந்தரியம் உள்ளவர்கள், அழகானவர்கள் என்று 4 பேரை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று சாராள், ஆபிரகாமுடைய மனைவி, மிக சௌந்தரியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது இப்பொழுது நாம் தியானிக்கக்கூடிய ராகாப், 3வது தாவீதினுடைய மகள் அபிகாயில், 4வது எஸ்தர் ராஜாத்தி.
இவங்க 4 பேரும் மிக சௌந்தரியமானவர்கள், அழகுள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த அழகினால 10 வயதுக்குள்ளாகவே இந்த ராகாப் சின்னாபின்னமாக்கப்பட்டு இந்த கொடுமைக்குள்ளாக, இந்த பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறாள். அப்ப அந்த பட்டணம் எப்படிப்பட்டதான ஒரு பட்டணமா இருக்கும்? அங்க ஒருவேளை இங்க பாவம் இத்தனை பெரிய பாவம் இருக்குதுன்னா அதை மன்னன் தட்டி கேட்கணும், இல்ல அங்க உள்ள மக்களாவது இருக்கணும். ஆனால் 2 பேருமே இந்த பாவத்துல ஊறி போனவர்களா இருப்பதனால இது அவங்களுக்கு பாவமாவே தெரியல. அப்போ இந்த ராகாப் தன்னுடைய விருப்பத்தினாலோ தன்னுடைய இச்சையினாலோ அல்ல, ஒரு கட்டாயத்தினால இந்த பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்டதான வாழ்க்கையில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலம்ன்ற ஒண்ணே இருக்காது. ஒரு சமுதாயத்துல எப்படிப்பட்டதான நிலைமையில இருப்பாங்க? வேதத்துல ராகாபை பத்தி சொல்லும்போது வேசி அந்த வார்த்தை தான் இருக்குது. ஒருவேளை பழங்காலத்துல பார்த்தோம்னா, குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல கூட விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோயில்களை சுற்றிலும் இளம் பெண்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்க. கோயில்களுக்காக நேர்ந்து விடுவார்கள். ஒருவேளை ஆடு மாடுகளை எப்படி கோயில்களுக்காக நேர்ந்து விடுகிறார்களோ அப்படி இளம் பெண்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு விடுவாங்க. அதுக்கு தேவதாசி அப்படின்ற முறை இருந்தது. நம்முடைய தமிழகத்தில் அந்த முறை இருந்தது. அது பிற்பாடு அநேக போராட்டங்களுக்கு பிறகு அது ஒழிக்கப்பட்டது. ஆனால் இந்த தேவதாசி முறையில் நுழைந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான கனவே இருக்கக்கூடாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, சமுதாயத்தில் தன்னுடைய அந்தஸ்தை பற்றி எதை பற்றியுமே அவங்களால யோசிக்க முடியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இந்த ராகாப் இருக்கிறாள். ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்களேன், அந்த எரிகோ பட்டணம் முழுவதும் யெகோவானா யாருன்னே தெரியாது, கர்த்தர்னா யாருன்னே தெரியாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள், பாவத்துல இருக்கக்கூடியவர்கள், மாம்ச இச்சையில ஊறி போனவர்களா இருக்கிற அந்த இடத்துல இந்த ராகாப் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்த யெகோவாவை பற்றி அறிந்து, அந்த வேவுக்காரர்கள் வருகிறார்கள் இல்லையா, அந்த வேவுக்காரர்கள் கிட்ட இவ சொல்ற வார்த்தை நாங்கள் அறிந்து. அப்போ எந்தவித அற்புதத்தையும் அவ வாழ்க்கையில அவ பார்க்கல, எந்தவித அடையாளத்தையும் அவ பார்க்கல. ஆனா கேள்விப்பட்டு, யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில நம்ம எத்தனை அற்புதங்களை, எத்தனை அடையாளங்களை, எத்தனை நன்மையான காரியங்களை நம்ம அனுபவித்திருப்போம். ஆனா சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த ராகாப் தேவனை பற்றி கேள்விப்பட்டதினால் அவர் மீது விசுவாசம் வைக்கிறாள். அந்த விசுவாசம் அந்த பாவத்திலிருந்து அவளை விடுபட அவளுக்கு உதவியது, தைரியத்தை கொடுத்தது. இப்ப நேரா அவ மன்னன் கிட்ட போறான். என்னால இனி இந்த பாவத்துல ஈடுபட முடியாது, இத்தனை பேரும் அதுல இருக்கும் பொழுது இவ இவ்வளவு தைரியமா மன்னன் கிட்ட போறான். இனிமேல் இந்த பாவ காரியத்தை என்னால தொடர முடியாது. அப்ப மன்னன் மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதுல இருந்து என்னால வெடிபட முடியாது, நீர் எங்களுக்கு இந்த பாவத்துல நீ கண்டிப்பா இருக்கணும்னு அவளை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனா அவள் என் ஜீவனே போனாலும் இந்த பாவ காரியத்துல, இந்த விக்கிரகங்களை வணங்குறத இனி நான் தொடர மாட்டேன் அப்படின்ற முடிவெடுத்தா. எப்படி ஆண்டவர் பேசி இல்ல, யாராவது வந்து சொல்லி அல்ல, அவ கேள்விப்பட்டு தேவன் மீது வைத்த அந்த விசுவாசம் இத்தனை ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து அவரிடத்துல போய் பேச வைத்தது. அப்போ அந்த மன்னன் மக்களை என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவளை இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவ, இவளை அவங்கள கொல்லலை, அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, நீ இந்த ஊர்ல இனி இருக்கக்கூடாது, எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடாது. இந்த கோட்டை சுவர் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக தான் அதுல எத்தனை அடி நீளம் எத்தனை அகலம்ன்றதெல்லாம் சொன்னேன். அந்த அலங்கத்துல போய் நீ என்ன பண்ணலாம், குடியிருக்கலாம். யோசுவா 2:17 2:15 பாருங்களேன். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள். அலங்கத்துல யாருமே அந்த பட்டணத்துல போய் குடியிருக்க மாட்டாங்க. எதற்காக அலங்கத்துல குடியிருக்க வைத்தாங்கன்னா, இப்ப கொள்ளையர்கள் வராங்க, இது மிகப்பெரிய பட்டணம், செல்வ செழிப்புள்ள பட்டணம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, வாசல் வழியாய் உள்ள வரமாட்டாங்க இல்லைங்களா, இந்த அலங்கம் இந்த மதில் மீது கயிறு போட்டு தான் உள்ள இறங்குவாங்க. ஒருவேளை அந்த கோட்டை சுவரை ஒற்றி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொன்று போட்டு அவர்களிடத்தில் இருக்கிறத
கொள்ளையெடுத்திட்டு போகிறது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும். இப்போ இவளை மதிலே குடியிருக்க வைக்கிறார்கள். அப்போ யார் வந்தாலும் இவங்க என்ன பண்ணணும்? கொல்லப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இவளை அந்த அலங்கத்தில் குடியிருக்க வைக்கிறார்கள். இப்போ இந்த பக்கம் யோர்தானுக்கு அக்கறையில் இஸ்ரவேலர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? யோசுவா 2 பேரை வேவுக்காரரா இந்த ஊருக்கு அனுப்புகிறாரு. அப்போ அந்த 2 பேரும் இந்த ஊருக்குள்ள வர்றாங்க. வந்து யெகோவாவை ஆராதிக்கிறவர்கள் இந்த பட்டணத்துல யாராவது இருக்கிறார்களா? அப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன கூறியிருப்பாங்க? ராகாப்னு ஒருத்தி இருக்கிறா, அவ தான் இந்த யெகோவாவை பற்றி என்னவோ புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அவளுடைய வீடு எங்க இருக்குது? இந்த மதிலில் இருக்குது. அப்போ இந்த 2 வேவுக்காரர்களும் ராகாப்பினுடைய வீட்டிற்கு போறாங்க. அப்ப அவங்க கிட்ட அவ பேசும்போது, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். அவரை பற்றி அறியாதவள், அவரை பற்றி தெரிந்து கொள்ளாதவள் அவங்க கிட்ட சாட்சி பகிறது. உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர். இது எப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்களேன். நமக்கு தினம் 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 நம்ம எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய மொபைலில் இல்லை தொலைக்காட்சிகளில் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், பேசுகிறோம். வாரம் நம்ம மோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இத்தனை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராகாப் அந்த வேவுக்காரர்களிடத்துல சாட்சி பகர்கிறாள். அப்போ அந்த மன்னனுக்கு இந்த செய்தி தெரிகிறது, இந்த மாதிரி வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, இந்த ராகாப் இடத்தில் வந்திருக்கிறாங்கன்னு உடனே இந்த ராகாப் அவர்களை ஒழித்து வைத்து அவ என்ன செய்யறான்னா, மன்னன் கிட்ட கேட்கும்போது மன்னன் சொல்றாரு, இப்போ இந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பிழைப்பு எல்லாம் இதன் மூலயமா தானே. இப்போ அலங்கத்துல குடியிருக்கும் போது நீ பிழைப்புக்கு என்ன செய்வாய்? அப்போ அவள் ராகாப் சொல்லுகிற காரியம், நான் சணல் நூலை ஏற்றியாவது நானே பிழைத்து கொள்ளுவேன். சணல் நூலை வேலை செய்வது மிக மிக கடினமான காரியம். சணல் நூல் அந்த தட்டைகளை பெருக்கிட்டு வந்து இந்த தேங்காய் ஓடுகள் போல இருக்குமா, அதை உரித்து உள்ள இருக்கிற அந்த நாரை எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக குமித்து வைக்கணுமா. அதுக்கு பிறகு பிரம்புல அந்த சணல் அந்த தேங்காய் நார் போல இருக்கிற அதை அந்த சரட்டைகளை பிரம்புல வாரங்களாக மாதங்களாக அப்படி அடித்து கொண்டே இருக்கணும். அப்படி அடிக்க 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 அந்த சணல் நூல் என்ன ஆகும்? மிருதுவாக மிக சாஃப்டா மாறுமா. அப்படி மாறினால்தான் அதுலேருந்து நூல் எடுக்க முடியும். அந்த நூலிலிருந்து தான் அங்கிகளை உண்டு பண்ணுவார்கள். இந்த சணல் நூல்ல இருந்து அங்கிகளை உண்டு பண்ணுறது மிக ரொம்ப கடினமான காரியம். ஒருவேளை நீங்க குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகளில் குணசாலியான ஸ்திரீயை பற்றி எந்த அதிகாரத்தில் இருக்குதுங்க? 31வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரிலும் சணல் நூலிலும் வேலை செய்வாள்னு இருக்கும். குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாளுங்களா? ஆட்டு மயிரிலும் சணல் நூலிலும். ஏன்னா சாதாரணமாக யாரும் அந்த சணல் நூலில வேலை செய்ய முடியாது. அப்போ அவருடைய தோள் பட்டையில எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். அந்த வேலை செய்தாவது நான் பிழைத்து கொள்வேன். ஏன்னா அவளுக்கு ஏற்பட்ட அந்த விசுவாசம் இல்லை, யெகோவா கர்த்தர் மாத்திரம்தான் உண்மையானவர் அப்படின்ற அந்த விசுவாசத்தினால அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளாக இருந்து வெளியே வந்து இந்த 2 வேவுக்காரர்களையும் அவங்களுடைய வீட்டில் மேல்தட்டில் இந்த சணல் தட்டைகள் அடுக்கி வைக்கிற இடத்துல அவர்களை ஒழித்து வைக்கிறாள். ஒழித்து வைத்து அவர்களை காப்பாற்றி அவர்களை மதிலிலிருந்து இறக்கும் போது என்ன சொல்றாங்க? சிவப்பு நூல் கயிறு. இவள் அது சரி, இந்த சணல் நூல்லேருந்து இவள் உருவாக்குகிற அந்த கயிற்றில் எத்தனை அடி உயரம்? 90 அடி உயரத்திலிருந்து அவர்களை இறக்கி விடுகிறாள். வேவுக்காரர்கள் அவங்க சொல்றாங்க, அவன் தேசத்தை கர்த்தர் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இஸ்ரவேலர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்த தேசத்துக்கு வந்தாங்கன்னா எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிப்பாங்க. கர்த்தர் இந்த தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள், எங்களுக்கு நீ தயவு பாராட்டினபடியால உன்னையும் உன்னுடைய தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும், ஒருவேளை இந்த பட்டணத்திலேருந்து அவள் வெளியே வரும்பொழுது அந்த மதிலில் குடியிருக்கும் பொழுது அவளுடைய தாய் தகப்பன்மார் கூட அவ கூட வரல.
இவ இங்க தனிமையில தான் இருக்கிறா. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஊரோட தான் நான் ஒத்து போகணும், ஊருடன் ஒத்து வாழதான. மன்னன மக்களை என்ன கூறுகிறார்களோ அப்படி செய், இல்லைன்னா நீ அந்த அலங்கத்துல குடியிருந்து உன்னுடைய ஜீவனை விடு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவள் அந்த விடியும் போது அவள் உயிரோடு இருக்கிறாளான்றதே தெரியாது. எந்த நேரத்தில் கொள்ளையர்கள் வருவார்கள், தன்னுடைய ஜீவன் போகும்ன்றது தெரியாத நிலைமை. அந்த பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்கள் கூட அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனால் இந்த வேவுக்காரர்களுடைய வார்த்தை, உன்னையும் அவ என்ன காப்பாத்துங்க, நீங்க வரும்பொழுது என்னுடைய ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்ற வார்த்தையே அவ இதுல கேட்கவே இல்லை. அப்ப தன்னுடைய நிலைமை அவ்வளோ மோசமா இருக்குது. நான் அப்பேற்பட்ட ஒரு இழிவான செயலை செய்தவன். அவ தன்னுடைய ஜீவனுக்காக இல்லை, தன்னுடைய தாய் தகப்பனுக்காக, சகோதர சகோதரிக்காக அவர்களிடத்துல பேசுகிறாங்க. திரும்பி இந்த தேசத்துக்கு வரும்பொழுது எங்களை இந்த சணல் கயிற்றில், இந்த சிவப்பு சணல்ல இறக்கி விட்டியோ அதே கயிறு இந்த ஜன்னல்ல நீ கட்டி வைக்கணும். நாங்கள் வரும்பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு இந்த வேவுக்காரர்கள் போகிறாங்க. போய் யோசுவாவின் இடத்துல எல்லா காரியத்தையும் நடந்த சம்பவத்தை அப்படியே அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்போ யோசுவா இப்போ உடன்படிக்கை பற்றி, ஒருவேளை வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் வரும்போது கோத்திரம் கோத்திரமாக அப்படியே மொத்தமாக, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு ஊர்வலம்னா அப்படியே மொத்தமாக போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லையா. இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரங்கள்? 12 கோத்திரம் கோத்திரமாக, ஒவ்வொரு கோத்திரமாக, முதல் கோத்திரம் அடுத்த கோத்திரம் அப்படி தான் வருவாங்களாம். முதலாவது தேவனுடைய அந்த ஆசாரிப்பு, இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு லேவியர்கள் வருவார்கள். அவர்களையும் சேர்த்து மொத்தம் 13 கோத்திரங்கள். அடுத்தது யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் தான் முதல்ல வரணும். அடுத்தபடியாக 2வது, அப்படி 12 கோத்திரங்களும் வரணும். இப்போ முதல்ல அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆரோன். அடுத்தது யூதா கோத்திரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். மத்தேயு 1 4லிருந்து 6 வசனங்கள். அம்மினதாப். இந்த அம்மினதாப் தான் இந்த யூதா கோத்திரத்தினுடைய தலைவன். இந்த யூதா கோத்திரத்தை வழிநடத்தி வரும்போது அவர் இறந்து போகிறார். இந்த அம்மினதாபினுடைய மகன் நகசோன். இந்த அம்மினதாபினுடைய மகன் நகசோன், மகள் எலிசால்னு இருக்குது, எலிசபேல்னு இருக்கும். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இவளுடைய மகளை, இந்த அம்மினதாபினுடைய மகளை திருமணம் முடிக்கிறார். அம்மினதாப் இறந்து போறாரு. அம்மினதாபினுடைய மகன் நகசோன், அவர் இப்ப யூதா கோத்திரத்தை வழி நடத்திட்டு வராரு. இப்ப நகசோன் மரித்து பிற்பாடு சல்மோன், அம்மினதாப், நகசோன், அடுத்தது சல்மோன். அப்ப சல்மோனுக்கு ஆரோன் யாருங்க? ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்குறோம்ல, எதனா பதில் சொல்லணும் இல்லைங்களா? என்னவோ நிறைய பேரா சொல்லிட்டு வராங்க, திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்டா. அம்மினதாபினுடைய மகன் நகசோன், நகசோனுடைய மகள் எலிசபேல். இந்த எலிசபேலை ஆரோன் திருமணம் செய்திருக்கிறார். இப்போ நகசோன் மரித்து போறாரு. அடுத்தது நகசோனுடைய மகன் சல்மோன் வரார். அப்போ சல்மோனுக்கு ஆரோன் யாருங்க? தெரியலீங்களா? மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுதா? மாமா, அத்தை தானங்களே. அம்மினதாபினுடைய மகனும் மகளும் இருக்காங்க, அவங்களுடைய பையன் வராரு. அப்போ அவங்களுக்கு யார் அது? அத்தை தானே, அத்தை மாமா. அப்போ இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இந்த சல்மோனுக்கு மாமா. ஏன்னா இஸ்ரவேல்ல அந்தந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் திருமணம் செய்யணும். யூதா கோத்திரத்திலேருந்து ரூபன் கோத்திரத்துக்கு அப்படி போகவே கூடாது. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு கிருபையை தந்தார். எப்படின்னா லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த கோத்திரத்திலையும் போய் திருமணம் செய்யலாம். அது ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கொடுத்த ஒரு கிருபை. மற்றவங்க எல்லாம் அந்தந்த கோத்திரத்தில் அவங்க தான் திருமணம் செய்யணும்.
அப்படி லேவி கோத்திரத்தில் இருந்த அந்த பிரதான ஆசாரியன் ஆரோன் இந்த யூதா கோத்திரத்தினுடைய நகசோனுடைய தங்கையை திருமணம் செய்கிறார். நகசோனுடைய மகன் இப்போ வராருங்க. அப்போ அத்தை வீட்டுக்காரர் இல்லைங்களா, அவர் மாமா, அவர் தான் பிரதான ஆசாரியர். அப்போ எப்பேற்பட்ட குடும்பம் பாருங்க. அதுக்காக தான் இந்த உறவுகளை சொல்கிறேன் நான். இப்போ இந்த யூதா கோத்திரத்தை வழிநடத்துகிறது சல்மோன். இந்த சல்மோன்றதுக்கு பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணமானவன், பரிபூரண மனிதன், அதுதான் இந்த எபிரேய பாஷையினுடைய அர்த்தம் சல்மோன். அப்படி பரிபூரணமான ஒருவன் இந்த யூதா கோத்திரத்தை வழிநடத்துகிற தலைவனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். யோசித்து பாருங்களேன், முதல்ல லேவி கோத்திரம், அவங்க வந்து ஆசாரிய கூடாரத்திலிருந்து எல்லா லேவியர்களும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலர் முன்னாடி போவாங்க. அடுத்தது முதலாவது கோத்திரம், 12 கோத்திரத்துக்கு முதல்ல ஆள் வர்றது யார் வருவாங்க? இந்த சல்மோன், முதல் ஆளாய் வருவது சல்மோன். அதுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 30 லட்சம் பேர் சொல்றாங்க. இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த ஜனங்கள் 30 லட்சம் பேர். இப்போ இந்த 2 லேவி வேவு பார்க்க போனவர்கள் வந்து யோசுவாவிடம் சொல்லிட்டாங்க, நம்ம எரிகோ பட்டணத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல இந்த உடன்படிக்கையை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியில போய் கால் வைக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், எகிப்திலிருந்து செங்கடல் வழியா வரும்போது செங்கடல் என்ன ஆச்சுங்க? 2ஆக பிளந்தது. ஆனா இந்த யோர்தான்ல அவர்கள் கால் வைத்தவுடன் இந்த தண்ணீர் குவியலாக நின்றது. தண்ணி குவியலாக நிற்க முடியுமா? செங்கடல் 2ஆ பிளந்ததுன்றதே நம்மளால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த யோர்தானுடைய நதியினுடைய தண்ணீர் குவியலாக நின்றது. எது வரைக்கும்னா இந்த ஜனங்கள் கடந்து தீரும் மட்டும். அது வரைக்கும் உடன்படிக்கையை பெட்டியை வைத்துக்கொண்டு யோர்தான் நதியிலேயே நிற்கிறாங்க. அப்போ இந்த முதல் ஆளா அந்த கானான் தேசத்துக்குள்ள கால் வைத்தவர் யாருங்க? யார் வைத்திருப்பாங்க? சல்மோன், யூதா கோத்திரத்தினுடைய தலைவன். இப்போ இதை யார் பார்த்திருப்பா? மதிலின் மேல் இருக்கிறார் இல்லையா, அலங்கத்தின் மதிலில் இருக்கிற ராகாப். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்குதா என்னன்னு தெரியலீங்களே. இல்லை, மதிலின் மேல் இருக்கக்கூடிய ராகாப் அவ பார்த்திருப்பா. இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் இந்த ஜனங்கள் வருவது 30 லட்சம் பேர் வராங்க அவங்களுடைய பட்டணத்தை சுற்றி வருவதற்கு. இப்போ மிரட்சியோடு பார்த்திருப்பாங்க. முதல் ஆளா இந்த சல்மோன் கால் எடுத்து வைக்கிறார். ஒருவேளை இந்த 30 லட்சம் பேரையும் வழிநடத்தக்கூடிய தலைவன் இவனோ? ஏன்னா யோசுவாவை யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. முதல் ஆளா ஒருத்தர் வரான், ஒரு கொடியை பிடித்துக்கிட்டு, ஒவ்வொரு கோத்திர தலைவனும் கொடியை பிடிச்சிக்கிட்டு வராங்க. அப்ப யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடியில இருக்கக்கூடிய படம் சிங்கம். இந்த சிங்க கொடியை பிடிச்சுக்கிட்டு இந்த சல்மோன் முதல் ஆளாய் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறார். கர்த்தர் சொன்னது, இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். முதல் நாள்ல முதல் முறை சுற்றணும், 2வது நாள் அடுத்தது, இது மாதிரி 6 நாட்கள் சுற்றிட்டு 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். இப்போ 7வது நாள் 7 முறை சுற்றும் போது யோசுவா ஜனங்களிடத்துல ஆரவரிக்க எக்காலம் ஊத சொல்லுகிறார். எக்காலம் ஊதி ஆரவரிக்கும் போது அந்த கோட்டை சுவர் எத்தனை அடி உயரம்ல, 90 அடி உயரமும் 10 ரதங்கள் நிற்கக்கூடிய அகலம் உள்ள இந்த கோட்டை சுவர், 4 பக்கமும் இருக்கிற அந்த கோட்டை சுவர் அப்படியே இடிந்து விழுந்துதான். அல்லேலூயா. இது இஸ்ரவேலருடைய விசுவாசத்தினால். இந்த இடத்துல 4 பக்க கோட்டை சுவரும் இடிந்து விழும்போது அலங்கம் மாத்திரம் இடியாமல் இருக்கிறது. இந்த அலங்கத்துல யார் இருக்கிறாங்க? ராகாப். எல்லாருடைய கண்களும் இப்ப ராகாப்பை நோக்கி பார்க்கிறது. அவருடைய ஜன்னலில அந்த சிவப்பு நூல் கயிறு இருக்கிறது. அப்போ இங்க இஸ்ரவேல் எல்லாரும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, ராகாப். ஒருவேளை இஸ்ரவேலர் எல்லாரும் அவளை காப்பாற்றுவதற்கு முன்பதாக, வேவுக்காரர்கள் இருவரும் அவளை காப்பாற்றுவதற்கு முன்பதாக, யோசுவா அவரை காப்பாற்றுவதற்கு முன்பதாக தேவன் அவளை காப்பாற்றினார். அல்லேலூயா. அலங்கம் மாத்திரம் இடியாமல் இருந்தது. இன்றைக்கும் தொல்லியல் துறையில இந்த கோட்டை சுவர் ஒரே நேரத்தில் இடிந்திருக்கிறது. இந்த அலங்கம் மாத்திரம் அப்படியே இருக்கிறது. எத்தனையோ ஆய்வுகள் நடத்துகிறார்கள், என்னவென்று கண்டுபிடிக்க தெரியவில்லை.
அறிவுக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் நம்ம ஆண்டவர்ல. இந்த ராகாப்பினுடைய விசுவாசம் அவளை காப்பாற்றினது. யோசுவா உடனே வேவுக்காரர்களை அனுப்பி, அந்த 2 வேவுக்காரர்கள் பினேகாஸ், இதில் பைபிளில் இல்லை, ஒருவேளை யூத பாரம்பரியத்தில் எழுதப்பட்டதில் பினேகாசும் காலேப்பும் தான் இந்த 2 பேரும். அவங்கள போய் அவருடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளை கீழே அழைத்து வராங்க. அப்போ யோசுவா சொல்றாரு, நீ எங்களுக்கு தயவு பாராட்டினபடியால் நானும் உங்களுக்கு தயவு பாராட்டுகிறேன். இந்த தேசத்துல நீ எங்க வேண்டுமானாலும் போய் பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராகாப் வெளியே செல்லும் பொழுது நில் அப்படின்னு ஒரு சத்தம். ராகாப்பினுடைய கையை பிடித்து, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ராகாப்பை யாராவது திருமணம் செய்து கொள்ள முடியுமா? அவள் ஒரு வேசி. இங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்ப யார? அது சொன்னது சல்மோன், யூதா கோத்திரத்து தலைவனாகிய சல்மோன். எல்லாரும் அவனை திட்டிருப்பாங்க. நீ எப்படிப்பட்டதான ஒரு குடும்பம், யாரிடத்துல சம்பந்தம் கலந்திருக்கிற, உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, சமுதாயத்துல நீ எப்பேற்பட்டவன், எதை வழி நடத்துகிறவன், எத்தனை வசை சொற்கள் அந்த கொஞ்ச நேரத்துல வந்திருக்கும். ஆனா சல்மோன் எதை பற்றியும் கவலைப்படாமல், நீங்களோ அவளுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிறீர்கள், நானோ நம்முடைய கால் இந்த தேசத்துல படும் முன்பதாகவே நமக்கு முன்னாக இருக்கிற ஒரு விசுவாசியாய் நான் அவளை பார்க்கிறேன் என்று சொல்லி சல்மோன் ராகாப்பை கரம் பிடித்து, நான் அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அவருடைய வாழ்வே தலைகீழாக மாறி போயிருக்கோம்ல. இந்த திருமண வாழ்வை குறித்து சற்றும் கூட அவள் யோசித்து பார்த்திருக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் போய் எரிகோ பட்டணத்துல எல்லாம் இருக்கிற சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய கர்த்தர் எப்பேற்பட்டவர்ல அவர் இழிவை எண்ணாமல், ஒரு சல்மோன் அவளுடைய அவமானத்தை எண்ணாமல், நிந்தையை எண்ணாமல் அவள் கரம் பிடித்தார். நம்முடைய சல்மோன் இயேசுவானவர் நம்முடைய அவமானத்தை எண்ணாமல், நம்முடைய இழிவை எண்ணாமல், நம்முடைய நிந்தையை எண்ணாமல் இந்த உலகத்திற்கு வந்து உங்களையும் என்னையும் மகனாக மகளாக கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவளுடைய சந்ததி தெய்வீக சந்ததியாய் மாற்றப்பட்டது. சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்தவர் யாருங்க? இப்ப நம்ம போவாஸ் இஸ்ரவேலில மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய நிலக்கிழார். அவருடைய சந்ததி ராஜாக்கள் தோன்றுகிற சந்ததியாக மாற்றப்பட்டது. போவாசினுடைய மகன் ஓபேத்துடைய மகன் ஈசாயுடைய மகன் தாவீதுடைய மகன் சாலமோன். எத்தனை ராஜாக்கள், இல்ல மகா பெரிய சக்கரவர்த்திகளை தோற்றுவிக்கக்கூடிய சந்ததியாக ராகாப்புடைய சந்ததி மாற்றப்பட்டது. அந்த தேசத்துல அவளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தானே அந்த ராஜா கொண்டு போய் அலங்கத்துல கூடி வச்சார். ஆனால் இன்றைக்கு சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பெத்லகேமிலேயே சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். பெத்லகேம் என்பதற்கு என்ன பொருளுங்க? நம்ம சர்ச் அதுதானே. பெத்லகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு. இஸ்ரவேலுக்கே கோதுமை விளைவிக்கிற இடம் பெத்லகேமாக மாற்றப்பட்டது. ஆண்டவர் ராகாப்பின் நிமித்தம் சல்மோனையும் ராகாப்பையும் பெத்லகேமிலே ஆசீர்வதித்து, அப்பத்தின் வீடா இருக்கிற இடத்திலே ஆசீர்வதித்து கர்த்தர் அங்க சுதந்திரத்தை கொடுத்தார். நீங்க கூட நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கல, வேலை ஸ்தலத்துல என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, என்னுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, சமுதாயத்தில் என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது. எத்தனை நேரம் நாம் நொந்து கொண்டு இருப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தேசங்கள் திரும்பி பார்க்கும்படியாய் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ராகாப் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உன்னதமான வாழ்வுக்குள்ளாக கடந்து போகிறார். அவளை அந்த கொள்ளையர்கள் வந்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல வைத்தார்கள். ஆனா இவளுடைய கண்கள் காண அங்கு இருந்த அனைவரும் கொல்லப்பட்டு போனார்கள், சங்காரப்பட்டு போனார்கள். அப்ப கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய தலைகளை தாழ்த்துகிறவர்
அல்ல. நம்முடைய குறுக்கத்தின் தேவனாய் அவர் அல்ல, நம்மை பெருக்கத்தின் தேவனாய் மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட இந்த வாழ்வை, உன்னதமான வாழ்வை ராகாப்புக்கு சல்மோன் நிமித்தம் கொடுக்கப்பட்டது. இப்ப குணசாலியான ஸ்திரீன்னு சொன்ன இல்லைங்களா, குணசாலியான ஸ்திரீக்குரிய 2 பண்புகள்: ஆட்டு மயிரிலும் சணல் நூலிலும் வேலை செய்வாள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த பெண்கள் தன் கையினால உருவாக்கப்பட்ட இந்த சணல் நூலிலான உள்ள அங்கிகளை ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் போட்டுக்கிட்டு அங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது அங்கிகளை உண்டு பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த அங்கிகளை எடுத்துக்கொண்டு நான் நேரடியா கொண்டு போய் ஆசாரியன் இடத்துல கொடுக்க முடியாது. 10 பேருக்கு ஒரு ஆள் இருப்பாருங்களாம், அவங்க கிட்ட முதல்ல இந்த அங்கிகளை தரணும். அவங்க இதை செக் பண்ணிட்டு 50 பேருக்கு தலைவன் இடத்துல கொண்டு போவாங்க. அவங்க பார்த்து ஓகே சொன்ன பிறகு 100க்கு அதிபதியின் இடத்துல இந்த அங்கி போகுமா, அங்க செலக்ட் ஆகி அடுத்தது 1000 பேருக்கு தலைவன் இடத்துல இந்த அங்கியை கொண்டு போவாங்க. 1000 பேர்ல தலைவன் இடத்துல கொண்டு போய் அவர் அதை சரி பார்த்து பிற்பாடு 10,000 பேருக்கு தலைவன் இடத்துல இந்த அங்கி கொண்டு போகப்படுமா. அதுக்கு பிற்பாடு அந்த கோத்திரத்தினுடைய பிரபு இருக்கிறார் இல்லைங்களா, அந்த தலைவன் இடத்துல கொண்டு போகப்படும். கடைசியாக தான் யார் இடத்துல, பிரதான ஆசாரியன் யாருங்க, ஆரோன். ஆரோன் இடத்துல இந்த அங்கி கொண்டு போகும். எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுல்ல, அதில் அங்கிகள் உண்டு பண்ணுறது ரொம்ப கடினம். அப்படி இருந்தோம் இது அந்த லெவலுக்கு கொண்டு போகிறது மிக கடினம். அதில் செலக்ட் ஆகி பிரதான ஆசாரியன் ஓகே சொன்ன பிறகுதான் அந்த உள்ள அந்த எந்த ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணுமோ அவர் அதை போட்டுட்டு உள்ளே போகணும். இப்போ ராகாப் இந்த சணல் நூலில் அங்கி தைக்கிறதுல மிகவும் கை தேர்ந்தவளாக இருந்தார். இப்போ யோசித்து பாருங்களேன், இப்போ சல்மோனினுடைய மாமா தானே ஆரோன். இப்போ ராகாப் ஒரு சணல் நூலில் ஒரு அங்கியை தைத்தா நேரடியாக யார்கிட்ட கொண்டு போகலாம், ஆரோன்கிட்ட கொண்டு போகலாம். அப்போ எத்தனை பேர் வந்து ராகாப் இடத்துல தயவு கேட்டிருப்பாங்கல்ல, மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் அங்கே ரெடி பண்ணியிருக்கிறேன், அது ஐயாட்ட கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கம்மான்னு ராகாப் இடத்துல வந்து கேட்டிருக்கலாம் இல்லையா. அநேகருடைய தயவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம், உங்களுடைய தயவிற்காக அநேகர்கள் காத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். இல்லை, ஒரு அங்கியை உண்டு பண்ணுவதற்கு ராகாப் அத்தனை கடினமான வேலைகளை செய்தால் இன்று அவள் செய்கிற அங்கியை நேரடியாக கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் கிருபைகளை பாராட்டினார். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை இது. ராகாப்பினுடைய வாழ்வு தொடங்கும் போது வேசியாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த சந்ததியில் பிறக்கும்படி அவளுடைய சந்ததி மாற்றப்பட்டது. ஒருவேளை அந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும்னா முதல்ல லிஸ்ட்டு போடுவோம், பட்டியல் யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ராகாப்பினுடைய பெயர் அதில் சேர்ந்துருக்குமா, யாருமே யோசித்திருக்க மாட்டாங்க. அவளை போய் நம்ம கூப்பிடலாமா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ராகாப்புக்கு போய் சொல்லலாமா, சொல்ல முடியுமா அப்படின்னு நினைத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய சந்ததி பட்டியலில் அவள் பேரை, ராகாப்பினுடைய பேரை சேர்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் பட்டியலிருந்து ராகாப்பை எடுத்திருப்பாங்கல்ல, ஆனால் கர்த்தருடைய சந்ததியின் பட்டியலில் ராகாப்பினுடைய பெயர் சேர்க்கப்பட்டது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அவள் வைத்த அந்த விசுவாசம், கேள்விப்பட்டதினால், யெகோவா தேவனை கேள்விப்பட்டதினால் அவளுக்கு இருந்த விசுவாசம் இன்று ஒரு யூதா கோத்திரத்து தலைவனாகிய சல்மோனின் மனைவி என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது. ராகாப்பை சணல் நூலுக்கு ஒப்பிடுவார்கள். எதற்கு சணல் நூலை ஒப்பிடுவார்கள்னா, அந்த காலத்தில் விளக்கு திரி ஏற்றுவாங்க இல்லைங்களா, நம்ம பழைய காலத்தில் விளக்கு வச்சுருப்போம், எண்ணெய் ஊற்றி அந்த மண்ணெண்ணெய் கெரோசினை ஊற்றி விளக்கு எரியும். அதோடைய திரி பார்த்தீங்கன்னா தடியாக இருக்கும் இல்லைங்களா. எண்ணெய் இல்லாமல் அந்த திரி அணையும் போது என்ன செய்யுங்க, அப்படியே அந்த தொங்கி போகும், பார்த்துருக்கீங்களா, வளையும். திரும்ப அது என்ன பண்ணும், அப்படியே அது முயற்சி பண்ணி நேராக எரியும், திரும்ப அது அப்படியே வளையும். எண்ணெய் இல்லாமல் அது எரியும் போது கவனித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரில, வளைந்து 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 எத்தனை நேரம் கீழே விழுந்து திரும்ப எழுந்து கீழே விழுந்து. இல்லை, இந்த ராகாப் இந்த பாவமான காரியத்திலிருந்து எத்தனை முறை வெளியே வர முயற்சித்திருப்பாள்ல. ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க.
ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். அவள் முறிந்து விழும்போதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள்ல. ஆனா இன்றைக்கு அவளுடைய தலை உயர்த்தப்பட்டதா இருக்குது. ஒருவேளை நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன குழப்பம், என்ன காரியம், இல்லை எத்தனை பலவீனம், நம்ம முறிந்து விழுவ கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். அவர் முறிந்து விழுகிற நாணலையும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அல்லேலூயா. நம்ம வீழ்ந்து போக ஒரு நாள் நம்மை சோர்வடைய விடவே மாட்டார். எத்தனை பிரச்சனையா இருக்கட்டும். ராகாப்புக்கு இருந்த ஒரே விசுவாசம் அவளை ஒரு தலைமுறைக்கு, ஒரு சந்ததிக்கு தாயாக, ஆவியானவருடைய இயேசுவானவர் இந்த உலக இரட்சகர் இந்த பூமியிலே வந்து பிறக்கும்படியான ஒரு சந்ததியில அவருடைய பெயர் இடம்பெற வைத்த தேவன் உங்களையும் என்னையும் அப்படியாகவே செய்வார். இல்லை எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், உங்களையும் என்னையும் அவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ராகாப்புக்கே அத்தனை பெரிய பாக்கியம்னா நீங்களும் நானும் அவருடைய சொந்த குமாரன் குமாரத்திகளாக இருக்கிற நம்மளை ஒரு நாளும் விலக விடவே மாட்டார், சோர்ந்து போக விடவே மாட்டார், பலவீனப்பட விடவே மாட்டார். ஆனால் ராகாப்புக்கு இருந்தது விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருந்தது. ஒருவேளை நம்ம சோர்ந்து போகும்பொழுது இந்த ராகாப்பை பற்றி நினைத்து கொள்ளுங்கள். ராகாப்பினுடைய வாழ்வு இப்படியாய் மாற்றப்பட்டது. தேசமே திரும்பி பார்க்கும்படி கர்த்தர் ராகாப்பை உயர்த்தி ஒரு உன்னதமான வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்தார். உங்களையும் என்னையும் அதைவிட பல மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். சர்வ வல்லமையில தேவனே நாம ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே ராஜா, அப்பா உமன்ஸ் டேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளில் விசேஷமாய் தகப்பனே அப்பா சகோதரி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இம்மட்டுமா எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைக்காக நாங்கள் தயவு பாராட்டுகிறோம் சுவாமி ராஜா. ராகாபை குறித்து தகப்பனே நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்க ராஜா. நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஸ்தோத்தரிக்க ராஜா. எல்லோரும் ஸ்தோத்தரிக்க ராஜா. எங்கள் வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா உங்களுடைய நோக்கம் ஒன்று உண்டு சுவாமி ராஜா. அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்க உதவி செய்யுங்க தகப்பன். சகோதரி குடும்பத்தை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. இது ஆசீர்வதிங்க சுவாமி ராஜா. அதே போல தகப்பனே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்க சபையில இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. அப்பா சகல ஆசீர்வாதத்தினால் ஆண்டரே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என் தேவ நிரப்புவீராக ஸ்தோத்தரிக்க ராஜா. கொடுத்த காணிக்கை உங்களை கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க சுவாமி ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, ஆமென். తండ్రి பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுகிறார். ఎందుకంటే రాజ్యం బలం నీవయ్యన్నావు తండ్రి. మీరు ఫలించి అభివృద్ధి పొందడన్నటువంటి తండ్రి అయిన దేవుని ప్రేమ, మీరు బహుగా ఫలించడం వల్ల నా తండ్రి మహిమ పరచబడును అన్నటువంటి యేసు క్రీస్తు కృప, నేను సర్వసత్యములోనికి నడిపించగలిగే పరిశుద్ధాత్మన్యోని నిత్య సావాసం కూడి వచ్చిన మీ అందరికి నీ సదాకాలం తోడైన నడిపించునుగాక. ఆమేన్. నా ప్రాణమా యెహోవాను సన్నిధించుము, నా అంతరంగ సమస్తమైన పరిశుద్ధ నామమును నా ప్రాణమా దయచేసి ఉపకారాన్ని దేన్ని మరు